காளியம்மாள் யாரு? ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. காளியம்மா இங்க இருந்தாங்க. இங்க இருந்து துரோகியா இருக்கிறத விட வெளியில இருந்து எதிரியா இருந்துட்டு போயிரு. கூட படுத்துக்கிட்டே தூங்கும்போது தலையில கள்ள தூக்கி போற துரோகம் நான் காமிச்சிட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. தம்பின்னு சிரிச்சு கூப்பிட்டு ஏமாத்தின வாயில ஐயோ ஐயோ அழுது பொழுமுண்டா. டேய் நாதனன் கோவன் நாஸ்தி ஆகுறேன்டா. காளியம்மாள் அவர்கள் வளர்வது கூட சீமான் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஆடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் கொடுக்குது அப்படிங்கறாங்க. காளியம்மாள்ட்ட சொல்லுங்க. நானும் பொம்பளை புள்ளையா அடக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. காளியம்மாள் யாரு? காளியம்மா இங்க இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் கொடுத்து பேச விட்டு திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க, ஊடகங்களை பேசுங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது இந்த கட்சி தான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். வளர்றதுன்னா அது பேசுமாரு எங்களை வளர விடலை. கட்சி வளர்ந்தா தானே நீ வளர முடியும். கட்சிக்குள்ள உன்னை வளர விடலைன்னா நீ எப்படி வளருவ? இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது. பார்க்கலாம், பாத்துற. கட்சியில் இருக்க 4 பேரை தனக்கு ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டு 4 அல்ல கையில் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு அப்படி ஒரு இது பண்ணுற இதுதான் வளர்ச்சிங்கிறது. இதை எப்படி நீங்கள் வளர்ச்சின்னு கேட்பீங்க? இதோட நிறுத்திக்க என்ன? யாராவது ஒருவர் கட்சியே வளர விடலை அப்படி ஏதாவது பேசுறாங்களா? கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலை. ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? கை நீட்டி பேசுற நீ உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். அப்படின்னா இது எப்படி? சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது. அது ஏன் சீமானை தாண்டி எப்படி வளருவேன்? நான் 5.6 அடி தான் வளர்ந்துருக்கேன். நீ என்னை விட பல பேர் வளர்ந்துருக்கான். நீ இது என்ன கதைன்னு புரியல. சீமான் அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, பொதுச் செயலாளர் கொடுக்கல, அந்த செயலாளர் கொடுக்கல, கொடுக்காமலே வெளியில போய் இந்த கூவிட்டு போற. நீ பொதுச் செயலாளராக கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரைத்தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டின்னு வரலையா, அதுக்குள்ள பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி வெளியில போறவங்க எதையாவது சொல்றதானே. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையாரிச்சிருக்கேன். காளியம்மாள் அவர்கள் வளர்வது கூட சீமான் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஆடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் கொடுக்குது அப்படிங்கறாங்க. காளியம்மாள்ட்ட சொல்லுங்க. நீ என்னெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். காளியம்மாள் யாரு? காளியம்மா இங்க இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் கொடுத்து பேச விட்டு திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க, ஊடகங்களை பேசுங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது இந்த கட்சி தான். ஏய், இதுவே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். குடும்பத்துல குழப்பத்தை விடாத. நீ தான் குழப்பம் பண்ற. நான் தான் சொல்லி இப்போ கூட தெரியும், விருப்பம் இருந்தால் இருக்கலாம், போகலாம், தோளுக்கு துணையாக நிற்கலாம், தொல்லையாக இருக்கக்கூடாது, படிக்கலாம் இருக்கலாம், தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைனாலும் படிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கெல்லாம் இருக்காத போயிடு. இது வரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். இல்ல சீமான் டுபாகூர் ஒரு ஃப்ராடு பைய புலுகினி அப்படிங்கறத பல ஆண்டுகளா நம்ம சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நேர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பிறவி, ஒரு ஈன பிறவி, ஒரு சைக்கோபாத், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத், பேத்தலாஜிக்கல் லையர் யார் அப்படின்னா சீமான். நான் பயிற்சி எடுத்து இருக்கும்போது ஒரு தம்பி வந்து நான் எங்கள் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அவன் நிற்கிறான். அவனை பார்த்து சிரிக்கிறான், சிரிக்கல, அம்பாட்ட அப்படியே நிற்கிறான். ஏடா இப்படி. அப்புறம் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. வண்டியில் அண்ணனை உட்கார வச்சுட்டு இப்படி சுற்றி ஓடியாரா. எனக்கு திறக்கிறான் கதவை. இருட்டாயிருது. உட்கார இப்படி ஏற போகும்போது இருட்டான டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். கரண்ட் போயிடுச்சே சொல்லு. முத்தம் கொடுத்து ஏத்துறான். அதாவது என்னன்னா, நீ தப்பா எடுத்துக்கிறாத, நான் அந்த நேரம் சிரிக்க முடியாது, அதுல அவ்வளவு 1000 அர்த்தங்கள் இருக்கு பாருங்க.
எதுவுமே தலைவர் பேசி நடந்ததை நான் பார்க்கல. அப்படின்னா எவ்வளவு இராணுவ மயப்படுத்தி எவ்வளவு கட்டமைப்பு எப்படி சரியா பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த கடல் எல்லைக்குள்ள வந்துடுது நம்ம படகு. அப்போ போகும்போது 2 பக்கமும் செல் அடிக்கிறாங்க, மழை பெய்யுது, வானவில் போடுது. அப்போ உங்கள் அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு, மழை பெய்யுது, வானவில் போட்டு வரவேற்குது, பத்தாக்குறை சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். This one day we was out walking like சீமான் என்ன படிச்சிருக்கீங்க? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ரவிகாந்த்? வாழ்க்கையை படிச்சிருக்கேன். வாழ்க்கையை படிச்சீங்க. அது மாஸ்டர்ஸா இப்படி பேச்சுலர் படிச்சீங்களா வாழ்க்கையில? டெய்லி நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதில் என்ன தப்பி சொல்றேன். சரி, அப்ப சோத்துக்கு என்ன பண்றீங்க? சொத்தை இங்கே வந்து கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு, அந்த பிள்ளைய வச்சு மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கையை உயர்ந்துடலாம். என் தலைவனை பற்றி ஒரு சோப்பு கட்டி வந்து தேஞ்சு வச்சுன்னா, புது சோப்பு கட்டி வரும்போது இது கீழே ஓடுறது இல்லை, அந்த சோப்பு கட்டியில் இந்த புது சோப்பு கட்டியில் இந்த தேஞ்ச சோப்பு கட்டி ஒட்டி பயன்படுத்தினாருங்கிறதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீ சொல்லிதான்டா தெரியுங்கிறான். அப்போ நான் சொல்லணும்ல, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுதான் இங்கே முக்கியம். நிறைய பேர் எங்கள் 80 வயசு பெரியவர் வந்து நீ பேசுனதுக்கு அப்புறம் தான்டா நான் தமிழன்னே தெரிய வருதுன்றாரு. அப்போ அந்த கிழமை செத்துருந்தானே என்ன ஆகும்? அப்புறம் பாடி காட்டுறவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிட என் ஜுன்னி பெரியார் என் புளுத்தி ஒத்த நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, கொன்னு போச்சுட்டு தான் போவேன் புண்டாமனை. பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் என் ஜுன்னி பெரியார் புண்டாமனுக்கு சோறு போட்டது நாங்கடா ஓத்தாளக. நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? எப்பப்பா லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க.